ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி காந்தலூர் ட்ரிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் ஒரு ட்ரிப்பு விலாக் போட்டு. பார்க்கலாம் வாங்க. போகிற வழி எல்லாமே ஒரு நல்ல ஒரு சீனிக்கான ஒரு ஊர். அது சூப்பராக இருந்துச்சு நிஜமாலே. நாங்கள் மூணார் வழியாக போனோம். மூணார் போகிற வழி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மழை தான், சாரல் மழை. அதுவும் அப்படியே பார்த்துட்டு அழகை ரசிச்சுக்கிட்டே போனோம். நான் மியூசிக் போட்டுடுறேன். சின்ன கெனால் ஃபால்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் ஆகி செம்ம அழகாக இருந்தது. ஒவ்வொரு ஏரியாவும் நல்ல மழை இருந்துச்சு. அது கூட சேர்ந்து நம்மளோட ஃபேவரட்டான சாங்ஸ் எல்லாமே கேட்டுட்டு ஒரு ட்ரைவ் போகும்போது அது ஒரு தனி சந்தோஷம். க்ரீனிஷான டீ பிளான்டேஷனை பார்த்துட்டே ஒரு டீ செமையாக இருந்துச்சு. காந்தலூர் வந்தாச்சு. வந்தோடனே பாருங்கள், வரவேற்கிறதுக்கு யார் இருக்காங்கன்னு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த ஒவ்வொரு மலைக்கிட்டேயும் ஒரு வாட்டர் ஃபால்ஸ், இல்லை 2-3 வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் புக் பண்ணது கிளிவ்லேண்ட் ரெசார்ட். அங்கே போகிற வழி எல்லாமே செமையாக இருந்துச்சு. ரூமுக்கு செக்இன் பண்ணிட்டோம். இங்கே எங்களுக்கு விஐபி காட்டேஜ் தான் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு நிஜமாலே சொல்கிறேன். ஒரு பெரிய ரூம், ஒரு ஸ்பேஷியஸான ரூமோட வித் பால்கனி வியூவோடு இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். பால்கனி வியூவே அழகாக இருக்கும். இது எங்களுக்கு ரூமுக்கு வெளியே வந்த வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எதிர்க்க ஒரு பெரிய மலை, அவ்வளோ அழகாக இருந்தது அந்த ஏரியாவே. இதான் எங்களுக்கு கொடுத்த காட்டேஜ். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மலை தொடர் இருக்குது. அங்கே போய் ஒரு வாக் போகிறதே ஒரு பெரிய சந்தோஷம். பக்கத்தில் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. ஸ்விம்மிங் பூல் 10 o'clock மேலே தான் அது ஆக்சஸ். அப்போது நாங்கள் போகும்போது 6 மணிக்கு தான் செக்இன் பண்ணோம். அதனால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்கேயே ஒரு பக்கத்தில் கேம்ப் ஃபயர் இருந்துச்சு. நல்லா வெல் மெயின்டைன்டு ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருந்துச்சு. இங்கே கிட்ஸ்க்கு ப்ளே ஏரியா இருக்குது. அதே மாதிரி ஜிம் ஏரியா ஒன்று இருந்துச்சு. ரெண்டுமே பார்த்துட்டு வந்தோம். டின்னர் நாங்கள் இங்கேயே ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். ஹோம்மேட் ஃபுட் தான், நல்லா இருந்துச்சு.
நைட்டு பார்க்கும்போது கூட அந்த அளவு அழகாக தெரியல. ஆனால் விடிய காலையில் யாருமே இல்லாத டைமில் பார்க்கும்போது, விடிகிற டைமில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் இருந்த ரெசார்ட் பக்கம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. அங்கே மயில் போடுற சத்தம் மட்டும் தான் கேட்டிருந்ததே தவிர வேறு எந்த ஒரு சத்தமும் அப்படியே ரொம்ப அமைதியாக நிசப்தமாக இருந்துச்சு. ரெசார்ட் வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருந்தாங்க. அவங்க அம்ப்ரெல்லா வைக்கிறதுக்கு கூட தனியாக ஒரு ஸ்டாண்ட் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வியூ சான்ஸே இல்லை. இந்த வியூக்காகவே இந்த ரெசார்ட் வந்து புக் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இங்கே மட் ஹவுஸும் இருந்துச்சு. மட் ஹவுஸ் அந்த குடில் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ரூம்ஸ் இருந்தது. அங்கேருந்தும் அந்த வியூஸ் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. விடிகிற நேரத்தில் போய் ஒரு வாக் போகிறதுன்றது வந்து இந்த ரெசார்ட்டை சுற்றி பார்க்குறதுன்றது வந்து அவ்வளோ ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா இப்போது வந்து யாருமே இல்லை, நான் மட்டும்தான், அதாவது கேமராமேன் மட்டும்தான் ரவுண்ட் அடிச்சிட்ருந்தேன். நிஜமாலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அந்த விஷுவல் ட்ரீட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ரொம்ப காமாக ஒரு சீனிக்கான பிளேஸில் இருந்தால் என்ன ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்குமோ அது எனக்கு நடந்துச்சு அன்னைக்கு. காலையில் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட், புட்டு கடலைக்கறி, பூரி, அதுக்கப்புறம் வந்து ப்ரெட் ஜாம் கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு, ஹோம் மேட் ஃபுட். நல்லா சாப்பிட்டு ஒரு பாட்டு காட்டினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருந்தோம். அந்த கேம்ப் ஃபயர் பக்கத்தில் வந்து ஒரு ஏரியா இருந்துச்சு. நல்லா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோதாங்க, ஜீப் சஃபாரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஜீப் சஃபாரி மூலயமா நம்ம எப்படி என்னென்ன பிளேசஸ் போக போகிறோன்னு பார்க்கலாம். பிளேஸ் வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்ம். இங்கே ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரிஸ் கிடைக்கும். இந்த கிளைமேட், அதாவது மான்சூன் கிளைமேட், ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கும். நாங்கள் செகண்ட் போன ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்திங்கன்னா பிரம்மம் ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஜீப் போயிட்டு இருந்தது. இப்போ வந்து ரோடு பிளாக் பண்ணதுனால ஜீப் வந்து உள்ளே போக முடியல. நாங்கள் இறங்கி நடந்து தான் போனோம். அந்த டைமில் ஒரு கட்டா சாயா குடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கடையில் ஸ்டாப் பண்ணி கட்டா சாயா குடிச்சிட்டு பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்டுட்டு தெம்பாக நடந்து போனோம் அந்த பாயிண்ட்டுக்கு.
நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து ஹனி ராக் ஃபார்ம். அடுத்த பாயிண்ட் வந்து ஜாகரி ப்ரொடக்ஷன் ஃபார்ம். அதாவது இங்கே சுத்தமான நாட்டு சக்கரை, சுத்தமான அந்த வெல்லம் வந்து பண்ணுவாங்க. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் சுகர் கேன் ஜூஸும் கொடுத்தாங்க. அடுத்தது நம்ம போனது எரிச்சிபுரம் வாட்டர் ஃபால்ஸ். அதுக்கப்புறம் சாண்டல் ஃபாரஸ்ட். இங்கே எல்லாம் சந்தன மரத்தையும் வந்து நம்பர் பண்ணி வச்சுருந்தாங்க. லாஸ்ட் பாயிண்ட் வந்து முருகன் மலை.